அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் அமீர் ஆயினுடைய ஜமாஅத்தின் 8ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சி துவங்க உள்ளதால் நம்ம ஜமாத்தாளர்கள் அனைவர்களும் ஒத்துழைப்பு தந்து நல்குமாறு ஜமாத் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அமீர் ஆயினுடைய ஜமாஅத்தின் 8ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு ஏஎஸ் அப்துல் மாலிக் சிங்கப்பூர் ஹவுஸ் துபாய் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜமாத்தின் துணைத் தலைவர் கட்சி ராமத்துல்லா அவர்களை முன்னிலை தாங்கி இந்த நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் மௌலவி ஹாஃபிஸ் ஏ சாதிக் அலி முந்தை ஹஜ்ரத் அவர்களை தலைமை இமாம் மெயின் ரோட் ஜாமியா மஸ்ஜித் லால்பேட்டை அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை நம்மை அவனுக்கு மிகவும் பிடித்தமான இடத்திலே நம்மை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ரமலானை கொடுத்ததின் நோக்கம் நாம் எல்லாம் சஹாபாக்கள் இந்த ரமலானை இவ்வாறு பயன்படுத்திக் கொண்டார்கள், இவ்வாறு சஹாபாக்கள் ரமலானிலே வாழ்ந்தார்கள் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர நாம் இந்த நோன்பை எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டோம் என்பதை நாம் சிறிதளவு யோசிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே இந்த ரமலான் மாதம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரமலான் மாதம் உங்களுக்கு நான் இறங்கியதன் நோக்கமே என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தின் மீது கொண்டிருந்த கவலையின் காரணத்தினால், அவர்கள் உம்மத்தின் மீது கொண்டிருந்த அக்கறையின் காரணத்தினால் நமக்காக அல்லாஹ் தஆலா இதனை நமக்கு பெரிய கிஃப்டாக கொடுத்திருக்கிறான். நாம் இதனை பயன்படுத்திக் கொள்வதற்கு தவறிக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? நமக்கு இதனுடைய அருமை தெரியவில்லை. நமக்கு இது இலகுவாக கிடைத்துவிட்டது. நாம் கஷ்டப்பட்டு கிடைத்திருப்போமையானால் நாம் இங்கே வந்து சம்பாதிக்க வந்திருக்கிறோம். நாம் சம்பாதிக்கின்ற பணத்தை எவ்வாறு நாம் சேகரிக்கிறோம், நாம் எவ்வாறு மனைவி மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், இந்த பணத்தை நாம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் எவ்வாறெல்லாம் சிறு சேமிப்பாக சேமித்து நம் பணத்தை நாம் பேங்கிலே சேவிங் செய்து கொண்டிருக்கிறோம். இது இந்த உலகத்திற்கானது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலே சம்பாதித்துக் கொண்டு எவ்வளவு இருந்தாலும் சேர்த்துக்கொள், ஆனால் அதிலே என்னுடைய பொருத்தத்தை கொண்டு வந்து சம்பாதித்தாக சொல்கிறான் அல்லாஹ். நாம் எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும், அவனுடைய பொருத்தத்தை நாம் எவ்வாறு தேட வேண்டும், அவனை கொண்டு நம்முடைய தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும்,
நாம் இங்கே நோன்பு திறப்பதற்காக வந்து அமர்ந்திருக்கின்றோம். இதனுடைய சிறப்பு என்னவென்று நமக்கு தெரிகிறது. ஆனால் தெரிந்தாலும் நாம் அதனை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? நமக்கு இதனுடைய பெருமதி தெரியவில்லை. சஹாபாக்கள் தெரித்த பழத்தை சாப்பிட்டு நோன்பு வைத்தார்கள். சில சஹாபாக்கள் அதிலும் பாதி பெருத்த பழத்தை சாப்பிட்டு நோன்பு வைத்தார்கள். ஆனால் நம்மை அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு நம்மை விட்டுவிடவில்லை. நம்மை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆனால் நாம் சஹரிலே பலமாக சாப்பிட்டுவிட்டு மட்டனையும் சிக்கனையும் சாப்பிட்டுவிட்டு நாம் தொழாமல் அல்லாஹ்வை பயந்து கொள்ளாமல் நாம் இந்த உலக ஆசைகளை மயங்கி கிடைக்கின்ற நண்பர்களே, இதற்கு அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே படைக்கவில்லை. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த காலம் இருக்கின்றதே மிகவும் கடுமையான காலம். நாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழும் மிகவும் கடுமையான காலத்திலே மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்தை நாம் ஊட்டக்கூடிய உலகமாக வைத்திருக்கின்றோம். ஒரு கல்லை நாம் மேலிருந்து கீழே ஊற்றும் பொழுது அந்த கல் கீழே எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த கல்லாக செல்லும். அதற்கு பிறகு அது ஸ்டாப்பாக நின்றுவிடும். அதே போன்றுதான் அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுடைய வாழ்க்கையை நான் இவ்வாறு தான் வைத்திருக்கின்றேன். அவனுடைய வாழ்க்கை உருண்டு கொண்டே போய்கொண்டே இருக்கின்றது. ஒரு 5 வயது, 10 வயது, 15 வயது, 20 வயது, கடைசியாக 50, 60, 70 இதற்குள்ள போய் முடித்து விடுகிறேன் சொல்கிறான். நாம் என்ன செய்து வைத்திருக்கின்றோம்? நாளை மறுமையிலே சென்று அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அண்ணன் பெருமானார் முகத்தில் நம்ம எவ்வாறு முடிப்போம்? நமக்காக வேண்டி அவர்கள் எவ்வாறு உலகத்திலே நமக்காக எவ்வாறு செய்தார்கள்? அவர் எவ்வாறு நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பெற்றுக் கொடுத்தார்கள்? நாம் அதை பெற்றுக்கொண்டோமா? அதை நாம் சுவைத்தோமா? அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்று சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தார்களா? பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம்தான். ஆனால் அல்லாஹ் ரசூலை நாம் அஞ்சி அவனுக்கு பயந்து அவன் சொல்வதன் பிரகாரம் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாகிவிடும். சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் என்னிடத்திலே ஒரு அடி வந்தால் நான் ஒரு ஜான் வரி என்பதாக சொல்கின்றான். என்ன காரணம்? ஏன் அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நம் மீது அல்லாஹ் என்ன அவ்வளவு அக்கறை வேண்டும்? நாம் எவ்வளவோ தவறுகள் செய்தாலும் என்னிடத்தில் ஒரு ஜான் வந்து ஒரு முலம் வந்தாவது ஒரு அடி வந்தாவது என்னை நீ பெற்றுக்கொள், உன்னுடைய பாவனை பெற்றுக்கொள்வதாக சொல்கிறான் அல்லாஹ். நம்ம அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதில்லை. நாம் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி வாழ்வுமையானால் நம்முடைய நிலைமை மிகவும் மோசமானதாக நண்பர்களே. எனவே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இதா நூதிய லிஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸௌ இலா திக்ரில்லாஹி வதருல் பை என்பதாக சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஏன் அல்லாஹ் அவ்வாறு சொல்ல வேண்டும்? ஜும்மாவுடைய நேரம் வந்துவிட்டால் நீங்கள் உங்கள் வேலைகளை முடக்கிவிட்டு எந்த நிலையிலே ஓடி வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் நம்ம ஓடி வர சொல்ல வேண்டும்? அவனுக்கு என்ன அவசியம்? நம்ம ஓடி வர சொல்கிற அவசியம் என்ன? நீங்கள் என்னை வந்து அடியால் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அல்லாஹ் எவ்வளவு ஆசைப்படுகிறான். ஆனால் நாம் அலட்சியமாக படுபோகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? நம்மிலே சஹாபாக்களிடத்தில் இருந்த ஈமான் அதிலே ஒரு அளவு கூட இல்லை என்பதில்லை. நாம் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், நோன்பு என்னுடையதாகும், நோன்புக்கு கூலி நானாக வருகிறேன், நோன்புக்கு கூலி நீ என்னை பெற்றுக்கொள்ள என்பதாக சொல்கின்றான் அல்லாஹ். நீ எப்படி அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வது? அப்போ அல்லாஹ் நம்ம இடத்திலே பொய் சொல்கின்றான் என்னை பெற்றுக்கொள் என்பதாக சிந்திக்க வேண்டும். நாம் நோன்பிலே அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வது என்ன? அவனை கொண்டு நாம் நம்முடைய செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழுகைக்கு செல்ல வேண்டும், இபாதத்துகளை அதிகம் செய்ய வேண்டும். ஆனால் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சில தினங்களுக்கு முன்னால் ஒரு ஃபேஸ்புக்கிலே ஒரு விளம்பரம் பார்க்கிறேன். நோன்பை வைத்து விளம்பரம் டிக்டாக் பண்ணுகிறார்கள். எவ்வாறு பண்ணுகிறார்கள்? 3 பேர் இஃப்தார் தருவதற்காக அமர்ந்திருக்கின்றார். அதிலே ஒருவருக்கு பணம் கூட ரிங்கோல் வருகிறது. இவர் இஃப்தாரை தொண்டு விடுகிறார். எவ்வளவு மோசமான நிலைமை! எப்படிப்பட்ட கண்ணியமான ரமலான் இது! அதை நாம் எவ்வாறு படுபோக இருந்து கொண்டிருக்கிறோம்? நாம் இந்த ரமலானை கொண்டு எதனை பெற்றுக் கொண்டோம்? அல்லாஹ் நமக்கு ரமலானை அழைத்ததன் நோக்கம் அவருடைய ரஹமத்தையும் மஃபிரத்தையும் நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக வேண்டி என்னை வந்து அடைந்து பெற்றுக் கொள்வதால் நமக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றான். நாம் அதனை படுபோக இருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வீழ்வரையும் செய்து கொண்டு கழித்துக் கொண்டிருக்கிறோம்.
இவ்வாறு நாம் நம்முடைய வாழ்க்கையை விரிவுரையும் செய்வோம் என்றால் நமக்கு தான் நஷ்டம். அதிலே அல்லாஹ்விற்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. நாம் அல்லாஹ்வை அஞ்சி அவருக்கு பிடித்தமான அடியார்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்தபடியாக ஏஎஸ் அப்துல் மாலிக் பாய் அவர்கள் சிறிது நேரம் உரை நிறுத்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் நம்மையும் படைத்து அழகு பார்க்கக்கூடிய நம் இறைவனை நினைத்தவனாக புகழ்ந்தவனாக எனதுரை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழகத்தின் சிறந்த ஊராம் எம் நெஞ்செல்லாம் நிறைந்த நமது ஆயங்குடி எப்படி தமிழை பற்றி நாம் பெருமையாக பேசுகின்றோமோ, தேனை ஒப்பிடுகின்றோமோ, அதைவிட மிகவும் நமது ஆயங்குடியின் ஊர், ஆயங்குடியின் பேரை கேட்டாவே நம் காதுகள், நமது நெஞ்சங்கள் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஊராக, அந்த ஊரில் வாழக்கூடிய நமது மக்களாக இறைவன் ஆக்கி வைத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி கூறி, இந்த ஆயங்குடி ஜமாத்தின் 8ஆம் ஆண்டு விழாவிற்கு இங்கு வந்து அழைப்பு கொடுத்தார்கள். அதற்காக வந்தேன். அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் இது நமது ஊர், இது நமது ஜமாத், நமது நாம் தான் என்று செய்ய வேண்டும். இந்த ஜமாத்தை நாம் தான் மேலோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இந்த ஜமாத்தின் மூலமாக நமது ஆயங்குடி பாதிக்கப்பட்டவர்கள், ஏழைகள், மிகவும் பின்தங்கிய நம்ம சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பயன்பெற வேண்டும். அந்த வகையிலே இந்த நமது ஆயங்குடி ஜமாத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடிய ரஹ்மத்துல்லா அவர்களையும் மற்றும் வரவேற்பை செய்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆபித் அலி மற்றும் நமது இந்த ஜமாத்தின் முக்கியஸ்தர் முகமது அவர்களையும் இங்கு வந்திருக்கக்கூடிய நமது ஊர் மக்களையும் வாழ்த்தியவனாக பாராட்டியவனாக எனது துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நமது ஊருக்கு ஆயங்குடி மிகவும் ஏழைகள் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றார்கள். நமது ஊர் இன்னும் அதிகமான ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது துபாய் ஜமாத்தின் மூலமாக, யுஏஇ ஜமாத்தின் மூலமாக அவர்களுக்கு நல்லது செய்வதற்காக இன்னும் மேலும் பல திட்டங்களை நாம் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக நமது ஆயங்குடியைச் சேர்ந்தவர்கள் நான் நினைக்கின்றேன் 450 முதல் 500 பேர்கள் வரை இங்கு யுஏஇயில் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்படித்தானே? ஆனால் இங்கு வந்திருக்கக்கூடியவர் வெறும் 100 பேர்கள் மட்டும் வந்திருக்கின்றார்கள். இது நமது வருடத்திற்கு ஒரு முறை நாம் இந்த கூட்டத்தை கூட்டுகின்றோம். வரும் காலங்களிலே நாம் அனைவரும், நமது ஊர் மக்கள் அனைவர்களும் இந்த ரமலானுடைய இஃப்தாருடைய நிகழ்வுகளிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு, நமது ஊர், நமது ஆயங்குடி மட்டுமல்ல, அருகாமையில் உள்ள லால்பேட்டை மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அதிகமான நமது முஸ்லீம் இளைஞர்கள் இன்று மதுவினாலும் கஞ்சா போன்ற சில கொடூரமான செயல்களாலும் அவர்கள் ஆட்கொண்டிருக்கின்றார்கள். நாம் அதை அப்படியே விட்டுவிட முடியாது. இன்று யாருடைய பையனோ இன்று
தண்ணி அடிக்கின்றான், கஞ்சா அடிக்கின்றான் என்று விட்டுவிட முடியாது. அவர்கள் மூலமாக நமது பிள்ளைகளும் நாளைக்கு பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது என்று கூறிக்கொண்டு தயவுசெய்து அதற்காக நமது ஊரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், நமது அருகாமையில் இருந்த ஊரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதற்காக இதை தடுப்பதற்காக பலவிதமான முற்றுப்புள்ளிகள் வைத்து நமது சமுதாயத்தை மேலோங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வுக்கு இன்னும் நோன்பு திறப்பதற்கு சில ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்ற காரணத்தினால் சீக்கிரம் செய்ய வேண்டி இருக்கின்றது. அதற்காக சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன். நாம் நோன்பு நோற்றோம், இறைவனிடம் பிரார்த்தித்தோம், துஆ செய்தோம், நமது அமல்கள் செய்தோம். இதையெல்லாம் வல்ல இறைவன் ஏற்றுக்கொள்வான் மட்டுமல்ல, இறைவன் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான். இறைவன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். நமக்கு நமது எப்படியெல்லாம் துவா கேட்டோமோ, எப்படியெல்லாம் இறைவனை அஞ்சி துவா கேட்டோமோ, எப்படியெல்லாம் பகல் முழுவதும் நாம் நோன்பிருந்து பசியிலிருந்து நாம் இறைவனை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கங்கள் உண்டு. அத்தனை பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு, யா இறைவா, உனக்காக மட்டும் என்னுடைய வாழ்க்கை இந்த நோன்பை நோக்கின்றேன். எனக்கு ஆசாபாசங்களை தூக்கி எறிந்து விட்டேன். நான் கெட்டவனாக இருந்தேன். நான் வருடம் முழுவதும் கெட்டவனாக இருந்தாலும் நான் இந்த ஒரு மாதத்திலே எல்லாத்தையும் விட்டுவிட்டேன். யா இறைவா, உனக்காக விட்டுவிட்டேன். நீயே என் இறைவன், நீயே எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீயே என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், நீயே என் ஊர் மக்களை காப்பாற்ற வேண்டும், நீயே என்னுடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும், நீயே பலஸ்தீனி மக்களை காப்பாற்ற வேண்டும். எங்கெல்லாம் இந்தியா உலகம் முழுவதும் உள்ள நமது இஸ்லாமிய சொந்தங்கள் எங்கெல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றார்களோ, எங்கெல்லாம் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்களோ, கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை மக்களையும் யா இறைவா அவர்களை காப்பாற்றுவாயாக, அவர்களை மேன்மைப்படுத்துவாயாக, அவர்களுக்கு உதவி செய்வாயாக, அவருக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் உயர்ந்த அந்தஸ்தை தந்துள்ளாக என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வுக்கு வாய்ப்பளித்த நமது துபாய் ஜமாத் சார்பாக அத்தனை பேருக்கும் நான் நன்றி கூறி, வரும் காலங்களிலே இறைவனின் உதவியினால் வருகின்ற அடுத்த ரமலானிலே இந்த கூட்டம் பெரிய கூட்டமாக 500 பேர்கள் 1000க்கும் மேற்பட்ட அதிகமான ஒரு மக்கள் தொகையில் நமது ஊரார்களும் நமது சொந்தக்காரர்களும் உறவினர்களும் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் இருந்து ஒரு உயரிய கூட்டமாக இந்த கூட்டம் மாற வேண்டும். இந்த கூட்டத்தின் மூலம் நம் சமுதாயம் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்கு வந்திருக்கக்கூடிய நமது லால்பாட்டியை சேர்ந்த இமாம் அவர்கள், சிறந்த பேச்சாளர் அவர்களுக்கு வழிவிடும் வகையிலே அவர்கள் திக்ர் செய்ய வேண்டும் என்ற வகையிலே இந்த நல்ல நேரத்தில் இந்த பேச்சுக்கு எனது மிகவும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கஸீரன் ஜஸா. நமது ஜமாத்தின் அழைப்பை ஏற்று நமது ஜமாத்திற்கு வருகை தந்துள்ள லால்பேட்டை துபாய் ஜமாத்தின் தலைவர் அஷ்ரஃப் அலி அவர்களை அமீர் ஆயம் குமார் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். சிறிது நேரம் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லால்பட்டி துபாய் ஜமாத்தின் சார்பாக ஆயங்குடி ஜமாத்தார்கள் அழைப்பு விடுக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு இந்த ஒரு சந்தோஷம் அளிக்கிறது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சீரும் சிறப்போடும் லால்பட்டி துபாய் ஜமாத்தின் நிகழ்ச்சி இதே இடத்தில் நடைபெற்றது. உங்கள் ஜமாத்தின் தலைவர்கள் மற்றும் கிறிஸ்தர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டார்கள். எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. லால்பட்டி ஜமாத்தை போல் ஆங்குடி ஜமாத்தையும் காணும்போது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. மேலும் இந்த ஆங்குடி ஜமாத் மேலும் நல்ல பல பணிகள் நமது சமுதாயத்திற்காகவும் ஊருக்காக வேண்டியும் நமது மக்களுக்காக வேண்டியும் செய்ய வேண்டுமாய் இந்த நல்ல தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த நல்ல தருணத்தில் சந்திக்கும் போது மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். சலாம். ஜஸாக்கல்லாஹ் கஸீரன் ஜஸா. அடுத்தபடியாக ஹஜ்ரத் அவர்கள் திக்ரனை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ் 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலன் நபியில் உம்மி 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 وعلى آله وصحبه وسلم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين يهدنا صراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس
الناس لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك بفضلك يا رب العالمين اللهم اجعل في قلبنا نورا وفي سمعنا نورا وفي بصرنا نورا وفي يميننا نورا وفي شمالنا نورا وفي فوقنا نورا وفي تحتنا نورا وفي أمامنا نورا وفي اللهم احفظنا بالإسلام قائمين وحفظنا بالإسلام قائدين وحفظنا بالإسلام راقدين ولا تشمت أعداءنا ولا حاسدين فانصرنا على القوم الكافرين اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين اللهم إنا نسألك حبك وحب من يحبك وحب من يقرب إلى حبك يا رب العالمين يا أول الأولين يا آخر الآخرين يا راحم المساكين ارحمنا واغفر لنا واغفر لنا واغفر لنا ذنوبنا كلها يا رب العالمين اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا واسع الفضل اغفر لنا برحمتك يا رب العالمين صل على இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கின்ற ஏஎஸ் அப்துல் மாலிக் அவர்களே, இந்த ஜமாத்தின் துணை தலைவர் ஹெச் ரஹமத்துல்லா அவர்களே, இந்த மஜ்லிஸில் கலந்துள்ள ஆயங்குடி மண்ணின் சொந்தங்களே, ஏனைய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் உங்களிடமிருந்து பதிலை எதிர்பார்த்து என்னுடைய சலாமை முன்வைத்து ஆர்வம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் சகோதரர், அல்லாஹ்வின் அடியார்களே, ரப்புல் ஆலமீன் உலகை அழகாக படைத்தார். அற்புதமான உலகில் பல படைப்புகளை படைத்து நம்மையும் அழகாக படைத்துள்ளார். சில விஷயங்களை பதிவு செய்துவிட்டு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு உள்ளே செல்ல ஆசைப்படுகின்றேன். எனக்கும் ஆயங்குடிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பு என்ன என்பதை இங்கு பதிவு செய்தால் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்குள் உண்டாகும் என்பதற்காக ஒரு அறிமுகமாக பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வின் உதவியால்
குர்ஆன் முழுவதும் மனனம் செய்யக்கூடிய அந்த நல்ல நசீபை ரப்பல் ஆலமீன் எனக்கு கொடுத்தார். குர்ஆனை மனனம் செய்து அதனை சனது பெறக்கூடிய வாய்ப்பு திருச்சி ஜாமியா அன்வாருல் உலூம் என்ற மதரசாவில் சனது பெற்றது. அதே போன்று 7 வருடம் ஆலிம் சனது பெறும் பொழுது லால்பேட்டை மன்போல் அன்வாரில் சனது பெற்றோம். ஆய்குடிக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்றால், குர்ஆனுடைய ஹிஃப்ஸ் பிரிவாக இருந்தாலும் சரி, ஆலிம் பிரிவாக இருந்தாலும் சரி, என்னுடைய அடித்தளம் ஆய்குடி மண்ணில் மிகவும் தெளிவாக இருந்தால் தான் அதற்கு மேற்பட்ட வகுப்புகள் எல்லாம் பாடங்கள் புரியும். குர்ஆனா இருக்கட்டும், ஹதீஸா இருக்கட்டும், அந்த கதைகள் விளங்குவதற்கு இலக்கணம் இலக்கியம் அவசியம். அந்த இலக்கணம் இலக்கியத்தை கற்றுக்கொண்டது அதே தாருல் உலூம் அல் முத்தக்கியாவில் தான். மதரசாவோடு என்னுடைய உறவு நிற்கவில்லை. நமது ஆய்குடி மதரசாவிற்கும் ஊருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. ஊர் மக்களுடைய உணவு என்னுடைய உடலிலும் இருக்கிறது. எனவே எனக்கு இல்முக்கு தாய் ஊர் ஆய்குடி என்று சொல்வதில் பெருமை எனக்கு எப்போதும் உண்டு. நான் என்றும் சரி ஆய்குடிக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. அதையும் நான் பதிவு செய்ய, நான் மண்டிட்டு ஓதிய அந்த மதரசாவில் இன்று என்னால் நுழைய முடியவில்லை. காரணம், இன்று மதரசா நிஸ்வானாக மாற்றப்பட்டது. எல்லோருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஓதுற மதரசாவில் போய் உட்கார ஒரு வருத்தம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்லையாவது பிற்காலத்திலேயாவது மறுபடியும் அது ஆண்களுக்கு சம்பந்தப்பட்ட மதரசாவா வரணுங்கிறது என்னை போன்ற நிறைய ஆளுங்கள் உருவாக்கிய அந்த ஊர். நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, நான் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இன்றும் இந்த மொபைலில் முத்தக்கியாவின் விழுதுகள் என்று ஒரு குரூப் நான் வச்சிருக்கேன். எதற்கு நான் பதிவு செய்யணும்னா, உங்களுடைய பிரயோஜனம், நீங்க ஊர் செய்யக்கூடிய அந்த மன்ஃபாத் உங்களுக்கு தெரியல, நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் இன்ஷா அல்லாஹ் ஊருடைய விஷயத்தில் உங்களுடைய கவனம் இன்னும் அதிகமாக இருக்கு. மாலிக் பாய் ரொம்ப கவலைப்பட்டு சொன்ன மாதிரி, ஊர்ல உள்ளக்கூடிய தவறுகளை தடுப்பதற்கு நாம் ஒரு ஆயுதமாக இருக்கும். அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் கபூல் செய்வாங்க. இந்த ஜமாத்தை அல்லாஹ் அங்கீகரித்து இந்த ஜமாத்தின் மூலம் வெளியேறக்கூடிய அனைத்து சேவைகளையும் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வாங்க. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் ரப்புடைய நெருக்கத்தை நோக்கி பயணிக்கணும். ரப்புடைய நெருக்கத்தை எப்படி பெறணும் அப்படின்னு குர்ஆன் தன்னுடைய பாணியில் அழகாக சில விஷயங்களை பதிவு செய்கின்றது குர்ஆன். ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா. அல்லாஹ் பொருளாதாரத்தை நீங்கள் தேடுங்கள், பொருளாதாரத்தை ஈட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, நடந்து செல்லுங்கள் தான். இன்னைக்கு அதுக்கு தான் நம்ம ஓடுறோம். அல்லாஹ் சொல்றான், நிதானமா போகணும், ஒன்றும் அவசரம் இல்லை. நானும் நர்ஸுக்கு உங்களுக்கு ரிசுக்கை நான் கொடுக்குறோம். அதனால் நீங்க அச்சப்பட வேண்டாம். ஆனா ரிசுக்கை தேடுங்க. அதுக்காக பதட்டம் வேண்டாம், பயம் வேண்டாம். நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன். ஹஸரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களுக்கு ரிசுக்கை கொடுப்பது ரப்புடைய பொறுப்பு. ரப்பு இறைச்சி வச்சிருக்கிறான், நம்ம தேடணும், அவ்வளவுதான். அதற்காக நம்மகிட்ட என்ன கூட வேகம் ரொம்ப அதை நோக்கியே ஓடக்கூடாது. ஆனா இது அதுதான் நம்மகிட்ட இருக்கு. பொருளாதாரத்தை தேடும் பொழுது நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று கூறிய ரப்புல் ஆலமீன் தொழுகை விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயத்தில், தொடரக்கூடிய விஷயத்தில் வேகமாக செல்வாங்க. நம்ம அதில் தான் பலகீனமாகும். அப்படி தலைக்கீழ டியூட்டிக்கு வேகமாக ஓடும். 4 பள்ளியை தாண்டி போவோம். பள்ளியில் தொழுகையே நடந்தாலும் அதை தாண்டி போவோம். அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய தேவைக்கு போ, பிரச்சனை இல்லை, ஆனால் பொறுமையாக போயிருக்கோம். ரப்புடைய விஷயத்தில் வேகமாக போகும். இன்னொன்று சொல்லலாம், ரப்புல் ஆலமீன் மக்ஃபிர பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்தில் வசாரியூ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வசாரியூ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். உங்களுடைய ரப்பு இடத்தில் மன்னிப்பை தேடுவதற்கு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு செல்லுங்கள்.
பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்தில் போட்டி இருக்குதுன்னா இப்போ நம்முடைய நண்பர்கள் கியாமுல்லை தொழுகிறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், அவங்கள விட நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நேரத்தை பள்ளியில் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த போட்டி நம்மகிட்ட இருக்கும். அவர் மனம் போயிட்டு போகிறாங்க, நம்ம பாட்டு என்ன செய்வோம், தூங்குவோம், போகிறதான் போகிற லேட்டாக கொண்டு போவோம். சூழ்நிலை இப்படி தான் இருக்கு. போட்டி அதில் இல்லை. அதான் அந்த போட்டி போட்டு முந்துங்கள் என்று சொன்னோம். சஹாபா பெருமக்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க சகோதரர்களே, கேட்கக்கூடிய நபர்களுக்கு பேசக்கூடிய பேச்சு விளங்கணும்னா மற்றவங்களும் பேசாமல் இருந்தால் தான் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். தவறாக நினச்சிக்கிறோம். பேசக்கூடிய எனக்கும் சில விஷயம் புரியும். வசாரியும் இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். இந்த ஆயத்துக்கு உட்பட்டு சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, சஹாபாக்கிட்ட போட்டி இருந்துச்சு. நாயகம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வசதி படைத்த சஹாபாக்கள் எல்லாம் தான தர்மங்கள் செய்து நன்மையை அதிகரித்துக் கொள்கின்றார்கள் நபியே, நாங்களும் நன்மையில் முந்த வேண்டும், எங்களால் தான தர்மம் செய்ய முடியாது, பொருளாதாரம் இல்லை அப்படின்னு ஏழை சஹாபாக்கள் நபியிடம் முறையிட்ட பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை சஹாபாக்களுக்கு நாயகம் கற்றுத் தந்தார்கள். நீங்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ர்களை ஓதுங்கள், அவர்களுடைய தவாபை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஏழை சஹாபாக்கள் நபியுடைய சொல்ல கேட்டு திக்ர்கள் அதிகம் செஞ்சாங்க. திக்ர் செய்யறத பார்த்துட்டு வசதி படைத்த சஹாபாக்களும் திக்ர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு மறுபடியும் கவலை வந்துருச்சு. கவலை எதிர பாருங்க, நமக்கு என்ன கவலை இருக்குன்னா, நம்மளை விட அந்த 2 கார் வச்சிருக்காங்க, நம்மளை விட 2 கார் வச்சிருக்காரு, 2 வீடு வச்சிருக்காரு, மனம் நிறைய, அதில் தான் நம்மள்ட்ட போட்டி இருக்கு. சஹாபாக்கள், இந்த ஏழை சஹாபாக்கள் நபியிடம் போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் நபியே, வசதி படைத்த சஹாபாக்கள் எங்களை போன்று அவர்களும் அமல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் நபியே, இருப்பினும் அவர்களை எங்களால் முந்தி செல்ல முடியவில்லை நபியே என்று நபியிடம் முறையிடுகிறார். நாங்கள் செய்வதை போன்று வசதி படைத்த சஹாபாக்கள் திக்ர்கள் செய்கின்றார்கள் நபியே, ஆனால் அவர்களை போன்று எங்களால் தான தர்மம் செய்ய முடியவில்லை நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நிஅமத் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. இந்த விஷயம் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத் தருகிறது என்றால், சஹாபாக்களின் வாழ்வு போட்டியோடு நடந்தது. எதிர் அமல்களுடைய விஷயத்தில், சவாபுகளை பெறக்கூடிய விஷயத்தில். கண்ணியமிக்கவர்களே, ஒரு நிகழ்வை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஹந்தக்குன்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. அது எப்போ நடந்துச்சுன்னா, சரியான குளிர் நாள், 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே இருந்துருக்கும். டிசம்பர் ஜனவரியுடைய ஆரம்பத்தில் கூழ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சொன்னால் புரியும், ஏன்னா அரபு நாட்டில் தான் இருக்கிறதால வரணும். அந்த கூலான சமயத்தில் ஹந்தக்குடைய எதிரிகள் எல்லாம் மதீனாவை நோக்கி, நாயகமே, நீங்கள் நினைப்பதை போன்று நாங்கள் சோர்வாகக்கூடிய மனிதர்கள் அல்ல, உங்களோடு நாங்கள் இறுதி வரைக்கும் இருப்போம் என்று பையன் செய்கிறோம். நாங்கள் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டே இருப்போம் நாயகமே, எனவே நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று சஹாபாக்கள் நபிக்கு ஆறுதல் கூறிய வார்த்தை புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறுகின்றது. இது எதற்கு நான் பதிவு செய்கின்றேன் என்றால், சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தோடு நபியோடு இருந்த அந்த சூழல், அந்த போட்டி உணர்வு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை வரலாற்று நமக்கு அழகாக பதிவு செய்வோம். கண்ணியமிக்கவர்களே, நாம் அல்லாஹ்வை நோக்கி எந்த அளவுக்கு வேகமாக செல்ல வேண்டும். தன்னுடைய வியாபாரமாக இருந்தால், உலக விஷயமாக இருந்தால் நடந்து செல்லுங்கள் சொல்லிய ரப்புல் ஆலமீன், தொழில் விஷயத்தில் வேகமாக சொல்லிய ரப்புல் ஆலமீன், பாவ மன்னிப்பை தேடுகின்ற விஷயத்தில் போட்டி போட்டு ஒருவருக்கு செல்லுங்கள் வேகமாக என்று சொல்லிய ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கின்றான். தன்னை அடைய வேண்டும் என்றார், ரப்பை நெருங்க வேண்டும் என்றார். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரண்டோடுங்கள். எதை போன்று என்றால்,
நம்மை சிங்கம் துரத்தினால் எப்படி விரண்டோடுவோமோ அதே போன்று விரண்டோடும். யாரை அடைவதற்கு? ரப்பை அடைவதற்கு. நான் விஷயத்துக்கு வருகின்றேன். ரமலானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ரப்பை நம்ம அடைஞ்சு குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஈடாக அவர்களுக்கு நமக்கும் அமைத்து தருவார்களாக என்ற துஆவோடு வாய்ப்பளித்த வீரகம் ஆய்வுடைய ஜமாத் நிர்வாகிகள், மண்ணின் மைந்தர்கள் அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரன் ஃபித்தாரின் என்ற துஆ செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبالحق أنزلناه وبالحق نزل صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜமாத்தின் நிர்வாகிகளே, அன்பர்களே, தோழர்களே, இந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி முத்தஹாப்பீன ஃபில்லாஹ் என்பதாக சொல்வார்கள். யார் தன்னுடைய சுய நலவுக்காக வேண்டி இந்த மஜ்லிஸில் நாம் கூடவில்லை. இந்த மஜ்லிஸை கூட்டியதனுடைய நோக்கம், இந்த நிர்வாகத்தினுடைய நோக்கம் நாம் எல்லாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். கண்ணிமிக்க ஹஸரத் அவர்கள் சொன்னதைப் போல குந்தும் ஹைர அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள், எத்தனையோ நபிமார்களுடைய உம்மத்தினர் வந்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை போல் நம்மை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். குந்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் ரொம்பவும் சிறந்த உம்மத்தாக இருக்கின்றீர்கள். உக்ரிஜத் லின்னாஸ், ஜனங்களுக்காக வேண்டி உங்களை அனுப்பப்பட்டது. மூமினானவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, முஸ்லிமானவர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. எல்லா ஜனங்களுக்காக வேண்டியும் நீங்கள் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கின்றீர்கள். நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருந்த லால்பேட்டை ஜமாத்தின் தலைவர் அஷ்ரப் அலி அவர்களுக்கு, நமதூர் ஜமாத்தின் துணைத் தலைவர் ராம்துல்லா அவர்கள் கொண்டாடி கொண்டார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அமீரா ஆயங்குடி ஜமாத்தின் சார்பாக நமதுரை சார்ந்த மௌலவி அப்துல்லா ஹஜரத் அவர்களுக்கு மாலிக் அவர்கள் துணை கொண்டாடி கொண்டுள்ளார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஏஎஸ் அப்துல் மாலிக் அவர்களுக்கு அபிதலி அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால நம் அனைவரும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து இந்த புனிதமான ரமதான் மாதத்தின் நோன்பு நோற்று இஃப்தார் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட எல்லாத்துக்கும் ஷுக்ரன். மேலும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொடுத்த ஹாஜ் ஏஎஸ் அப்துல் மாலிக் பாய் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வரவேற்பு உரையை நிகழ்த்திய ஆபித் அலி பாய் அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பை ஏற்று வருகை தந்த லால்பேட் ஜமாத் தலைவர் அவர்களுக்கும், மேலும் அப்துல்லா ஹசரத் அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளராக வந்து சிறப்பித்த
மௌலானா மௌலவி சாதிக் அலி ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மானிலிருந்து வந்து கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் ஜமாத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ரு லில்லாஹ்.